சீனா பாகிஸ்தான் கூட்டணி எப்பயுமே இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்கும். இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸுக்கு சீனா பல இராணுவ ஆயுதங்களை கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஓகே, பாகிஸ்தான் ஏற்கனவே திவால் ஆகிற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தா இவங்க எப்படி ரிட்டர்ன் பண்ணுவாங்க அமௌண்ட்டை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சீனாவோட ஆயுதங்கள் எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா பாகிஸ்தான் துருக்கி அமெரிக்கா கிட்டேருந்து வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க ஆரம்பித்தாங்க. இதை தடுக்கிறதுக்கு தான் சீனா அவங்களோட இராணுவ பொருட்களை பாகிஸ்தானுக்கு தராங்க. சீனாவோட பெஸ்ட்டு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் J-34 40ங்கிற எண்ணிக்கையில் தரப்போகிறாங்க. அதுவும் இல்லாமல் KJ-500 ரேடார் ஏர்க்ராஃப்டையும் HQ-19 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தரப்போகிறாங்க. இது இந்தியாவுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, சவுத் ஏசியா கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே இது ஆபத்து தான். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தான் வாங்குகிற இராணுவ உதவியை பற்றியும் அதே நேரத்தில் இதோட நம்பகத்தன்மையை பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு J-35 ஒரு சீனாவோட ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட். இதில் ஸ்டெல்த் டெக்னாலஜி, ஹை ஸ்பீட், அட்வான்ஸ்டு சென்சார்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. J-35 40 போர் விமானங்களை வாங்கிட்டாங்கன்னா இந்தியா ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கும். ஏன்னா இந்தியா கிட்ட ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் இல்லை. என்னதான் இந்தியா ஸ்டெல்த் டெக்னாலஜிக்கு எதிராக இருக்கிற ரேடார்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்ம கிட்ட இது வரைக்கும் ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் இல்லை. இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜிக்கு எதிராக இருக்கிற ரேடார்ஸ் எல்லாம் எப்பயுமே 50-50 தான் கைஸ். இதால் 100% ஸ்டெல்த் டெக்னாலஜியாக வர ஒரு ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். இதை யாருமே இன்னும் ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். இது வெறும் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுக்கு பண்ணுற ஒரு டெக் அப்டேட் மட்டும் இல்லை, இது இந்தியா மேலே சைக்கலாஜிக்கல் வார் நடத்துகிற மாதிரி தான். ஏன்னா கைஸ், பாகிஸ்தான் கிட்ட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம கவர்மெண்ட்டை நம்ம ப்ரெஷர் பண்ணுவோம், நம்மளுக்கும் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வேணும்னு. இப்படி ப்ரெஷர் பண்ணும்போது அவங்க மற்ற நாடுகள்கிட்டேருந்து எங்கேயா வாங்குவாங்க. அவசரமாக வாங்கும்போது அது ஒரு பெரிய நம்ம ட்ராபேக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம AMCயோட ஸ்பீடையும் நம்ம அதிகப்படுத்தினோம்னா அதுவும் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ஏன்னா கைஸ், ஒரு பொருளை உருவாக்கணும்னா அதுக்கு கொடுக்குற டைமை நம்ம கொடுத்தே ஆகணும். நம்மள AMCக்கு நம்ம கொடுக்குற டைமை கொடுத்து தான் ஆகணும். நம்ம முன்னாடியே இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி ஆரம்பிக்கல, இப்போ கடைசியில் ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு முடிக்கணும்னா அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா சைனா மாதிரி நம்ம இன்னொரு டெக்னாலஜியை காப்பி பண்ணி நம்ம உருவாக்க போகிறதில்ல, முழுக்க நம்மளே உருவாக்குறோங்கும் போது கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். ஆனால் உருவாக்கி முடிக்கும் போது அது ஒரு பெஸ்ட் ஃபைட்டர் ஜெட்டாக வெளியே வரும். அடுத்தது KJ-500. இது ஒரு ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் கண்ட்ரோல் ஏர்கிராஃப்ட். புரிகிற மாதிரி சொல்லணும்னா கைஸ், இது ஒரு ஃப்ளையிங் ரேடார் ஸ்டேஷன் மாதிரி தான். ஏற்கனவே இந்தியா ரஃபேல் Su-30 மாதிரி சூப்பரான ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சிருந்தாலும் பாகிஸ்தானில் இருக்கிற ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தால் இது ஈஸியாக இந்தியாவோட ஃபைட்டர் ஜெட்ஸை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். இதுவும் நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் தான். அதுவும் இல்லாமல் சீனா ஒரு பேப்பர் பேஸ்டு கண்ட்ரி தான் கைஸ். அவங்க பேப்பரில் என்னென்னா எழுதி வைப்பாங்க, ஆனால் அது ரியாலிட்டியில் நடக்கும்போது தான் தெரியும். நம்ம சிந்தூர் ஆப்ரேஷனில் நம்ம ஒரு மிசைல்ஸ் என்னென்னா அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் தடுக்க முடியல. அதுக்குன்னு நான் சீனாவில் இருக்கிற எல்லா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸும் வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. அவங்க எத்தனையோ பெஸ்ட்டான சிஸ்டத்தை வச்சுருக்காங்க. அடுத்தது கைஸ், HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். HQ-9 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதுதான் இந்தியாவுக்கு எதிரான மோஸ்ட் டெட்லியஸ்ட் சிஸ்டமாக பார்க்கப்படுது. நம்மளோட பலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸை இந்த HQ-19 ஈஸியாக தடுக்க முடியும். இப்போ கைஸ், சீனா HQ-19 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தானுக்கு தரதால இந்தியா மிசைல் ஸ்ட்ராட்டஜியை நேரடியாக அவங்க தடுக்கிறாங்க. இது ஒரு போர்க்களத்தில் எவ்வளோ சிறப்பாக வேலை செய்யும்னு தெரியாது. உலகத்தில் இருக்கிற பெஸ்ட்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இதுவும் ஒன்று தான் கைஸ். அதை நம்ம ஒத்துக்கணும். அடுத்த போர் ஒன்று நடந்துச்சுன்னா தான் கைஸ் இந்த HQ-9 திறன் வெளியே வரும். இப்போ சீனாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் மட்டும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, 1,00,000 AI IT டிவைசஸையும் தராங்க. அது இல்லாமல் ட்ரைனிங் கண்ட்ரோல் யூனிட் மாதிரி பல பொருட்களை சீனா பாகிஸ்தானுக்கு தராங்க. ஆனால் இது பாகிஸ்தானை டெவலப் பண்ணுறதுக்கா இல்லை இந்தியாவை கண்காணிக்கிறதுக்கான்னு தெரியல. நிஜமா கைஸ், சீனா நம்மளை கண்காணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி டிவைசஸ் தருவாங்க. அவங்க எப்பயுமே பாகிஸ்தானை டெவலப் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. எந்த நாடையும் டெவலப் பண்ணணும்னு சீனா இது வரைக்கும் நினைச்சதே இல்லை. அவங்க உதவி பண்ண நாடுகள் எல்லாமே இப்போ அகல பாதாளத்தில் தான் போய்கிட்டு இருக்காங்க. சீனா பாகிஸ்தானோட இந்த டீல் இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்தியாவோட AMCA ரஃபேல் பிரமோஸ் மிசைல் ப்ரோக்ராமுக்கு எல்லாத்துக்குமே இது எதிராக தான் இருக்குது. இந்த எல்லா ப்ராஜெக்டையும் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் சீனா இன்டைரக்டாக இதை தடுக்க நினைக்கிறாங்க. ஏன்னா
நம்ம ரஃபேலும் ஒரு பெஸ்ட்டான 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸு, அதுவும் இல்லாமல் நம்ம ஏஎம்சிஏவும் வரும். பிரமோஸ் 2 ஹைப்பர்சோனிக் மிசைலும் வந்துருச்சுன்னா சீனாவால் வந்து இதுங்க எல்லாத்தையும் தடுக்க முடியாது. இந்த சீனாவை கண்ட்ரோல் பண்ணாமையும் இவங்க பண்ணுற உதவிகளை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா இது நம்ம நாட்டுக்கு ஒரு வந்து பெரிய ஆபத்தாக மாறும். இந்த அப்டேட் ஒரு மிலிட்ரி டிரான்சாக்ஷன் மட்டும் இல்லை, இது இந்தியாவுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் தான். இப்போ இந்தியாவோட பவரையும் அப்டேட் பண்ணுற நேரம். பாகிஸ்தானோட இந்த வளர்ச்சி எப்படி எதிர்காலத்தில் இந்தியாவை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃபென்ஸ் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கூடி சீக்கிரமே பார்க்கலாம். பாய், குட் நைட்.